திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 44வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 44வது முறையாக நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்ற காவலை ஜூலை 10ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். அமலாக்கத்துறையில் இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரிய மனு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தற்போது வருகிற 10ஆம் தேதி ஜாமீன் கோரிய மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்காக வர உள்ளது. இந்த நிலையில் தான் இன்றுடன் நீதிமன்ற காவல் செந்தில் பாலாஜிக்கு முடிவடைவதால் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். இதனையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை நீதிபதி அள்ளி வருகிற 10ஆம் தேதி வரை நீட்டித்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலானது 44வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி கிருஷ்ணமூர்த்தி.